நீஹெம்மாயா சாப்டர் 9 வேதத்தை தியானிக்கிற விசுவாசிகள் அதற்குண்டான பதிலை பெற்றுக்கொண்டு போவீர்கள். இல்லாவிட்டால் குழப்பத்தோடு தான் இன்றைக்கு நீங்கள் போக வாய்ப்பு உண்டு. நெகேமியா 9ஆம் அதிகாரம். பின்பு லேவியரான யேசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நேயா, செரேபியா, ஓதியா, செப்பன்யா, பெதக்கியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. யூதர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பெயரை வெறும் வாயின் வார்த்தையினாலே சொல்லி புரிய வைக்காமல், அவருடைய பெயர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டவைகள் என்பது பல கோணங்களிலே செயல் மூலியமாக காட்டியிருக்கிறார். ஆகையால் யூதர்களுக்கு கர்த்தருடைய நாமத்துடைய வெளிச்சம், கர்த்தருடைய நாமத்துடைய அறிவு, கர்த்தருடைய நாமத்தை குறித்தான விளக்கம் அவர்களுக்கு நடைமுறையிலே நன்றாக தெரியும். இந்த 9ஆம் அதிகாரத்துல நெகேமியா எதிர்பார்த்த காரியங்கள் ரொம்ப தெளிவாக நிறைவேறுகிறது. யூதர்கள் நன்றாக அறிந்த ஆட்கள், சன்பல்லாத், டோபியா என்று சொல்லப்படுகிற புறஜாதிகளுடைய ஆட்கள், செல்வந்தங்கள் நிறைந்த அரசியல் தலைவர்களாக இருக்கிற அவர்களுடைய பெயர்களை நன்றாக அறிந்து அவர்களை பிரியப்படுத்தத்தக்கதாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தம்மை அழைத்த, தமக்கு வெளிப்படுத்தின மகத்துவமுள்ள கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் மறந்து போனார்கள். எப்போ நியாயப்பிரமாணம் மறுபடியும் இவர்கள் காதுகள் கேட்கத்தக்கதாக வாசிக்கப்பட்டு அதை லேவியர்கள் புரிய வைத்தார்களோ, எஸ்ராவுடைய நடுத்துதலிலே யூதர்களுக்கு கர்த்தருடைய நாமம் தெளிவாக புரிந்தது. அந்த நாமத்தை குறித்ததான அறிவு எப்படிப்பட்டது என்பதை 9ஆம் அதிகாரத்தில் இப்போ அவர்கள் அழுது பாவங்களை அறிக்கையிட்டு அந்த நாமத்தை குறித்து அவர்கள் வெளிச்சமாக அவர்கள் அறிந்த அறிவை பற்றி இந்த இடத்துல பாடல்களாக பாடுகிறார்கள். அவருடைய நாமத்தை பல கோணங்களிலே வெளிப்படுத்தினதை போன வாரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். கர்த்தர் என்பதான அவருடைய நாமத்தை அப்ராம் என்பதான பெயர் வைத்திருந்த ஒரு நபரை அழைத்து அவனுக்கு ஆபிரகாம் என்பதான பெயரை வைத்து அவனுக்கு கொடுக்க போகிற தேசத்தை காண்பித்து அந்த தேசத்தை தம்முடைய சந்ததிக்கு எப்படி கொடுத்தார் என்பதை, அவர் நீதி உள்ளவர் என்பதான ஒரு பெரிய நடைமுறையான ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வெளிப்படுத்தினதாக வசனம் 5-8 வரைக்கும் போன வாரத்திலே நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு இன்னும் பல கோணங்களிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு காண்பித்தார். உண்மையிலே சொல்ல போனால் கர்த்தருடைய நாமத்தை யூதர்கள் ருசி பார்த்தார்கள். மேக அவர்கள் ருசி பார்த்தார்கள் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை. அந்த ருசி உள்ள நாமம் இன்றைக்கு நமக்கு இன்னும் அதிகமான நெருக்கத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் நானும் இன்னும் அதிகமாக ருசி பார்க்க வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு கடைசியிலே புரியும். ஆனால் இவர்கள் பாடுற அந்த ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி செய்வேன். ஆனால் அதற்கான பதில் உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. அந்த விஷயத்தை நீங்கள் குழம்பி போக வாய்ப்பு உண்டு. கர்த்தர் மறுபடியும் தம்முடைய யூதர்களுக்கு எப்படி தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் என்று வசனம் 9 நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் அதிகாரத்தில், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு. எவ்விதமாய் சிறுமையை அனுபவித்தார்கள் எகிப்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள்? உங்களுக்கு நன்றாக தெரியும், சொல்லிக் கொண்டு போவேன். எகிப்தில் நடந்த சம்பவம் என்ன? எவ்விதமாய் எகிப்திலே யூதர்கள் துன்பப்பட்டார்கள்? நாம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எகிப்திலே முதலாவது கடினமான வேலைகளை கொடுத்து அவர்களை கோபுரங்களை கட்டத்தக்கதாக அவருடைய சரீரத்தை குன்றி போக செய்தார்கள். ஆகிலும் அவர்கள் பெருகினார்கள். எண்ணிக்கை மிஞ்சி போகிற அளவுக்கு யூதர்களுக்குள்ளாக ஆண்கள் அதிகமாக பெருகினார்கள். ஆகையால் இந்த பிரசவத்தை பார்க்கிற தாதிமார்களுக்கு பார்வன் சொன்ன வார்த்தை, ஆண் பிள்ளையா இருந்தா கொன்று போட்டு, பெண் பிள்ளையா இருந்தா பிழைக்கட்டும் என்று சொன்னான். ஆகிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியால் எல்லா ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒரு டிகிரியாக, ஒரு கட்டளையாக பிரகடனம் செய்கிறான். ஆண் பிள்ளையா இருந்தா எல்லா ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும், பெண் பிள்ளைகளை மாத்திரம் பிழைக்க வேண்டும் என்று அவ்விதமாய் ரொம்ப பயங்கரமான கொடூரமான சிறுமைப்படுத்தினார்கள் எகிப்தியர்கள். இன்னும் அதிகமாக இந்த சிறுமை என்பதான வார்த்தை வசனம் 9 வருது பாருங்க. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு. அந்த சிறுமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் arrogantly. இந்த arrogantly என்ற வார்த்தை ரொம்ப கொஞ்சம் புவராகுது ஆங்கிலத்திலையும் தமிழையும். சிறுமை என்ற வார்த்தை, அதோட ரூட் வார்த்தை எடுத்து நாம் பார்த்ததே. ஆனால் ஜூட் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் சீது, துப்புறது. அதாவது யூதர்களை பார்த்து துப்பினார்கள். யாரு? எகிப்தியர்கள்.
ஏன்னா எகிப்தியருடைய பார்வைக்கு யூதர்கள் அந்த அளவுக்கு மட்டமா இருந்தாங்க. என்னடா ஜாதி இது என்று சொல்லி யூதர்களை துப்பத்தக்கதாக, இன்னும் சொல்லப்போன ஆண்களை ஃபர்ஸ்ட் கொன்று போட்டுடலாம். ஏன்னா இவர்கள் பெருகி பெருகி வர்றதை பார்த்தா நம்முடைய எண்ணிக்கை பார்க்கல இவருடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால நம்மை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு என்று அவர்களை துப்பி அசிங்கப்படுத்தி ஆண்களை கொல்ற அளவுக்கு எகிப்தியர் இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தின வார்த்தைக்கு அர்த்தம் அந்த அளவுக்கு மட்டமாக, அவலட்சணமாக, அவங்கள பார்த்தாலே ஒரு தொடக்கூடாத ஒரு மட்டமான ஜாதியாக அவர்கள் எண்ணினார்கள். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம யாரை ரொம்ப மட்டமா எண்ணுகிறோமோ, ஒருவேளை அவங்க சைடு கர்த்தர் இருந்தாக்க ரொம்ப ஆபத்து. ஆகையால் தான் இந்த ஜாதி விஷயம் சபையில வரக்கூடாது என்பதான விஷயத்தை எப்போதும் செய்தியில சொல்வதுண்டு. நம்ம யாரை தப்பா நினைக்கிறோமோ, யாருடைய பிறப்பு ஒரு அசுத்தமுள்ள ரத்தத்துல பொருந்த சந்ததியாக, தாழ்ந்த ஜாதியாக எண்ணி அவங்கள மட்டமா எண்ணுகிறோமோ, ஒருவேளை கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருந்தால். அடுத்த வசனம் 9. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். எகிப்தியரை கர்த்தர் எப்படி குப்பமேடு ஆக்கினார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் அந்த 10 வாதைகளை அனுப்பி. ஏனென்றால் எகிப்தியர் இஸ்ரவேலரை பார்த்த பார்வை ரொம்ப மட்டமான, கீழ்த்தனமான ஒரு பார்வை. அவர்கள் பூமியில பிறக்காத அளவுக்கு, பிறந்தாலும் பூமியில வாழாத அளவுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று அவர்கள் எண்ணி அவர்களை கொல்லுவதற்காக அந்த ஒரு மோசமான பார்வையிலே அவர்கள் எகிப்தியர் இஸ்ரவேலரை பார்த்தார்கள். ஆகையால் தான் எந்த காரணத்தை கொண்டும் நாம பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எப்படியாப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் அவங்களுடைய வெளியரங்கமான பின்னணியை வைத்து நாம் நியாய தீர்ப்பு செய்து அவங்கள மட்டமா பார்ப்பதை வெறுக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் அவங்களை நேசித்து கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் அந்த ஒரு விஷயத்திலே அவர்களுக்காக யுத்தம் செய்வார். இப்படி எகிப்தியரை தண்டிப்பது நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேலர்கள் ருசி பார்த்தார்கள். கர்த்தர் தம் நாமத்தை, அதான் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் உயர்ந்ததும், அந்த நாமத்திற்கு ஸ்துதி உண்டாக வேண்டும் என்று அவருடைய நாமத்தை ஆரம்பத்திலே துதியோடு கூட தொழுது கொள்கிறார்கள். இன்னும் கீழே போகும்பொழுது அவருடைய நாமம் பல விதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி பார்வோனுடைய ஜனத்தையும் பார்வோனையும் தண்டிப்பது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் பாதபட்சம் இல்லாத நாமம், கர்த்தருடைய நாமம் மேலே பார்க்கும்போது நீதி உள்ள நாமம், கர்த்தருடைய நாமம் தலித்திரர்களை நேசிக்கிற நாமம், கர்த்தருடைய நாமம் எந்த மனுஷன் எந்த காட்டுவாசியில் வாழ்ந்திருந்தாலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அனுப்புகிற நாமம் கர்த்தருடைய நாமம். அந்த நாமம் அநீதியை சகிக்காத நாமம். அந்த நாமம் அநியாயமாக இன்னொரு மனுஷனை துன்பப்படுத்தினால் அந்த நாமம் நீதியை நிலைநாட்டுகிற நாமம் என்று கர்த்தருடைய நாமத்தை ரொம்ப அற்புதமாய் யூதர்கள் மெய்யாகவே ருசி பார்த்தார்கள். யோசித்து பாருங்கள், ஒருவேளை உங்களையும் என்னையும் காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு மேலே இருக்கிற வசதி உள்ள மேல் ஜாதி ஆட்கள், பொதுவாக சொல்கிறேன், நம்மை மிதித்தால் அவர்களை நம்முடைய கர்த்தர் நியாய விசாரித்தால் எப்படி இருக்கும்? அப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய நாமம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ருசியா இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்விதமாய் சிவந்த சமுத்திரம் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அவர்களை கொண்டு போய் கரெக்டாக அந்த சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் யூதர்களை, எகிப்திலிருந்து வெளியே வந்த யூதர்களை நிறுத்தும் பொழுது பின்னாடி பார்வோன் துரத்தின்னு வரான். அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை திறந்து அது நடுவில் அவர்களை வட்டாந்திரத்தில் நடக்க வைத்து மறுபடியும் ஒட்டுமொத்த எகிப்தியரையும் கல்லில் சூறாவளி போல இருக்கிற காத்துல போடுறது போல் அவங்க வாசித்த வண்ணமாகவே அவர்கள் எல்லோரையும் மறுபடியும் ஜலத்திலே போட்டு மூழ்கி கொன்று போட்டார். இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு கீர்த்தியை கொண்டு வந்தார். என்னது? கர்த்தர் அநீதியாய் இன்னொரு மனிதனை தண்டித்தால் பொறுக்க மாட்டார். அநியாயமா தண்டிக்க கூடாது. காரணம் இல்லாமல் அவனுடைய முகத்தோரணையும் அவனுடைய பிறப்பை வைத்து நாம் தண்டிக்க கூடாது. பெண்ணாக பிறந்தால் பெண்ணை மட்டமாக பார்க்கக்கூடாது ஆண்கள். அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். கர்த்தர் ஒரு தாயினுடைய கருவிலே அவருடைய விரல்கள் குழந்தைகளை உருவாக்குறதை பத்தி இந்த இடத்துல ஆழமாக கர்த்தருடைய போதித்திருக்கிறோம். பெண்ணு பிறந்ததுனால குழந்தைகளை அப்படி பார்த்து நம்ம முகத்தை சுருக்க கூடாது. முகத்தை ரொம்ப எரிச்சலா பார்க்கக்கூடாது. அதை பகைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. அது ரொம்ப கெட்ட பழக்கம். அதே போலதான் மற்ற குலத்திலிருந்து வருகிற ஆட்களுக்கு நாம் ஏதோ ஒரு பேரை கொடுத்து அவர்களை வெறுக்கிற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் அவர்களை நேசித்து அவர் பட்சத்தில் நின்னாக்கா கர்த்தர் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கும். இப்படி கர்த்தர் அநீதியை சகிக்காமல் அவர் நீதியை தண்டனை நிமித்தமாக தண்டித்து சரி செய்ததை அவருடைய நாமத்தை யூதர்கள் ருசி பார்த்தார்கள். வசனம் 12 பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி அவர்களை லிட்டரலாக எழுத்தின்படி எப்படி நடத்தினார் என்பதை சொல்லப்படுகிறது. வசனம் 11, நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள்.
அந்த வார்த்தையை கவனிங்கள். கடலை கர்த்தர் பிரிச்சுட்டு அவங்க நடந்து போற பாதையை சேறு கூட அது ஆகல, கால் நனையாமல் அதோட ஜலம், கடல் தண்ணி அந்த எந்த யூதருடைய பாதை லட்ச யூதர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். விடிய விடிய நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அது வரைக்கும் அக்கினி ஸ்தம்பமாக பார்வோனுடைய சேனைக்கும் இவங்களுக்கு நடுவில் நின்று இருக்கிறாரு. அவர்கள் கரை ஏறுற வரைக்கும் கர்த்தர் அங்க நின்று இருக்கிறார். அவர்கள் கரை ஏறும் வரைக்கும் அவங்களுடைய பாதங்கள் நனையவில்லையாம். இதெல்லாம் அவரோட நாமத்தை ருசி பார்க்கிற ஒரு அனுபவங்கள் அவர்களுக்கு. ஆனால் அவர்களை மூழ்க பண்ணினார். வசனம் 11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீரிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்கிறவர்களை ஆழத்திலே போட்டுவிட்டீர். வசனம் 12. அடுத்து கர்த்தருடைய நடக்கையை கவனிங்கள். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். கர்த்தரே வழி நடத்தினார். நம்மளுக்கு யார் இன்றைக்கு வழி நடத்துவது? கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தரை வழி நடத்தினார். இப்படி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் சும்மா கேட்டு அறிந்த அந்த நாமத்தை அவர்கள் துதி ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை, அந்த நாமத்தை செம்மையை அனுபவித்தார்கள். அந்த ஒரு விஷயத்தை அங்கே நம்ம கீழே போகும்போது சொல்லுகிற நேரம் இல்லை. நீங்க அங்க பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தின் முடிவிலே கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாக இருந்ததாக சொல்லப்படும். 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தருடைய தூதன் இருக்கிறதாக சொல்லப்படும். திருப்ப நீங்க அதே 14ஆம் அதிகாரத்தை கீழே வாசிக்கும் பொழுது அதே அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் பேசினதாக வார்த்தை சொல்லப்படும். அப்ப அந்த இடத்துல அக்கினி ஸ்தம்பம் யாருன்னு பார்த்தீர் என்றால் புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாக வெளிப்படுறது ரட்சகராக இயேசுநாதர். ரட்சகராக இயேசுநாதர். ஏன்னா அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் என்று சொல்லப்படும், திரும்ப கர்த்தருடைய தூதன் அதில் இருக்கிறதாக சொல்லப்படும், மறுபடியும் கர்த்தர் என்று சொல்லப்படும். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுக்கு பாதையாக இருந்தார். கர்த்தரை அவர்களுக்கு வெளிச்சமாக பாதையை காண்பித்து கர்த்தரை அவர் நடத்தினார். மோசே அல்ல, கர்த்தர் நடத்தினார். போக வேண்டிய ஒரு ரூட்டையும் கர்த்தர் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தினார். 4வது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள் 13 14. 15 கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த உணவு, தண்ணீர். 13. நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களுடனே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அற்புதமான விஷயம். கர்த்தர் அவருடைய அந்த 4 விஷயம், கட்டளை, பிரமாணம், நியாயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது 10 கட்டளை, அப்புறம் ஜனங்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய பிரமாணங்கள், எப்படி ஒருவன் இன்னொருவனை பார்க்க வேண்டும், சோஷியல் லாஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நியாயங்களில் பண்டிகைகள், ஆசரிக்க வேண்டிய காணிக்கைகள், கொண்டு வர வேண்டிய பலிகள், அதெல்லாமே கர்த்தர் 4 விதமான கட்டளைகளாக கர்த்தர் தருகிறதை நாம் மோச நியாய பிரமாணத்தை தெளிவாக பார்க்கலாம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் யூதர்களுக்கு மாத்திரம் கொடுத்தாராம். எதற்காக? அவருடைய நாமத்தை அறிய முடியாக. எதற்காக கட்டளைகளை கர்த்தர் அவர் நாமத்தை அறியத்தக்கதாக கொடுத்தார்? கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே அவர்கள் போக வேண்டும், நடக்க வேண்டும். வெறும் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நடப்பது மாத்திரமல்ல, கானான் தேசத்திலே அவர்கள் இவருக்கு பிடிச்ச வண்ணமாக நடக்கத்தக்கதாக நியாயங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் விதிமுறைகளையும் கர்த்தர் பரிசுத்தமானதை அவர்களுக்கு கொடுத்தார். சீனாய் மலையிலிருந்து வரும் பொழுது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுது? 20ஆம் அதிகாரத்தை பிடிச்சி 32ஆம், அதாவது 31ஆம் அதிகாரம் வரைக்கும் சம்பவம் நடக்குது. 32 நடக்கிற சம்பவம் கீழே வருது. இப்போ அதுக்கு நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இது வேகமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, நான் வாசித்து காண்பித்திருப்பேன் என்னென்ன சம்பவம் நடந்தது என்று. ஸோ இப்படி கர்த்தர் எகிப்தரை தண்டிப்பது நிமித்தமாக, கர்த்தர் இவங்களை மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நடத்துவது நிமித்தமாக, கர்த்தர் இவர்களுக்கு பரிசுத்தமுள்ள பிரமாணங்களை கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடப்பது நிமித்தமாக, இப்பொழுது கர்த்தர் அவர்களை போஷித்து குடிக்கத்தக்கதாக தண்ணீர் கொடுத்து அவருடைய நாமத்தை எப்படி ருசியோடு கூட அவர் காண்பிக்கிறார். 15. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார். இது உங்களுக்கு 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படி கர்த்தர் வானத்திலிருந்து இறைச்சியும் கொடுத்தார், காடப்பறவைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை திருப்தியாக சாப்பிட்றவர்களுக்கு காடப்பறவைகளையும், பிறகு மன்னா, அது என்னான்ட்டு அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்களும் ஒரு பேரை கொடுக்குறாங்க. அது என்னன்றது நம்ம மற்ற புஸ்தகம் பார்க்கும்பொழுது தூதர்கள் புசிக்கும் அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு உணவை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து கர்த்தர் யார் என்பதை ரொம்ப அற்புதமானமாய் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என்றாலே நம்முடைய பசியை நீக்குகிறவர். கர்த்தர் என்றாலே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். கர்த்தர் என்றாலே நம்முடைய சரீரத்துக்கு தேவையானதை கொடுப்பவர்.
கர்த்தர் என்றாலே அவருடைய நாமத்தில் இவ்வளோ அர்த்தங்களும் அனுபவங்கள் நிறைந்த விளக்கங்களும் அடங்கி இருக்கிறது அவருடைய பேருக்கு. இவ்வளோ நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ததாக நாம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்த்து வருகிறோம். 16லிருந்து சப்ஜெக்ட் மாறுது. இவ்வளோ நன்மைகளை செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தின இந்த பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த நன்மைகளை அனுபவித்த இந்த யூதர்கள் ஒருவேளை பாவமான காரியங்களை செய்தால், இதே கர்த்தருக்கு விரோதமான துரோகங்களை செய்தால் கர்த்தரோட நாமத்தை எப்படி வெளிப்படுத்துவார்? எப்படி ஆனாங்க தெரியுமா? அவங்க இங்கேருந்து கொஞ்சம் கவனிங்க. இங்கே தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வசனம் 16. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். அகங்காரமாய் நடந்து, இந்த வார்த்தை மேல வந்துச்சு, ஞாபகம்தா? இந்த அகங்காரமாய் யார் நடந்தது? வசனம் 10. அகந்தையாய், அந்த வார்த்தை பாருங்க, தமிழ்ல கரெக்டா போட்டாங்க. இங்கிலீஷ்ல உள்ள மாற வாய்ப்பு இருக்கு. ஆரோகன்ட்ன்ற வார்த்தை வருதா சேம்? அங்க அகந்தையாக நடந்தது யாரு? எகிப்தியர். எகிப்தியர் அகந்தை உள்ளவர்களா இருந்தாங்க இஸ்ரவேலரை பார்த்து. இப்ப இஸ்ரவேலர் அப்படியே மாறி இருக்கிறாங்க. வசனம் 16ல, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து, சேம் ஜூட் என்பதான எபிரேய வார்த்தை அதுல போட்டுக்குது, துப்பினார்கள். இவர்கள் யாரோ துப்பினார்கள்? இந்த யூதர்கள். மேல எகிப்தியர் இஸ்ரவேலரை துப்பினார்கள். இஸ்ரவேலர் கர்த்தர் நன்மைகள் எல்லாம் அனுபவிச்சு கர்த்தர் நாமத்தை நன்று அறிந்த இவர்கள் யாரை துப்பினார்கள்? வேற உலகத்தன் மாத்திரம் இல்லைங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறது. கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள் பற்பல கோணங்களிலே. இவர்கள் எதை தூஷித்தார்கள்? இவர்கள் எதை துப்பினார்கள்? இவர்கள் எதை பின்னாடி போட்டார்கள்? 16. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். எதை அவர்கள் துப்பினார்கள்? கர்த்தர் கொடுத்த சீனாய் மலையில கர்த்தர் கொடுத்த கற்பனைகள். உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் இதை சொல்லும் பொழுது? எப்படி இவர்கள் கர்த்தர் சீனாய் மலையிலே கொடுத்த கற்பனைகளை மீறினார்கள்? 17. கொஞ்சம் இங்கிருந்து கவனிக்கணும், எல்லாம் கொண்டு போற விஷயம் உங்களுக்கு புரியாது. வசனம் 18. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமத்தை செய்திருந்தாலும். என்னுடைய கேள்வி, வசனம் 16ல இவர்கள் எதை துப்பினால்ன்ற கேள்விக்கு கர்த்தருடைய கற்பனைகளை இவர்கள் எப்படி அகந்தி உள்ளவர்களாக, ரைட், அகங்காரமாய் துப்பத்தக்கதாக, வெறுக்கத்தக்கதாக, பின்னாடி போடத்தக்கதாக எப்படி கர்த்தருடைய கற்பனை போட்டால் என்பதன கேள்வியை நீங்க பதில் பார்க்கும் பொழுது வசனம் 18ல அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை உண்டாக்கினார்கள். எப்போ ஒரு கன்று குட்டியை உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள்? யாத்ராகமம் 30. இங்கிருந்து கொஞ்சம் கவனிக்கிறேன், இங்கே தான் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருந்தும் கர்த்தர் இவர்களுக்கு எப்படி கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கும் எகிப்தியர் போலவே தண்டிச்சு அவருடைய நாமத்தை காண்பிக்கணும்னு விரும்பினாரு. ஆனால் மோசே விடல. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. மோசே நடுவில் நின்று எகிப்தியர் பண்ணது போலவே இவர்களும் பண்ணினபடியால், நீர் எகிப்தியர் அடிக்கிறது போல இவர்கள் அடிச்சு இருவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்காதையும் ஆண்டவரே என்று நடுவில் மோசே நிற்கிறாரு. 32ஆம் அதிகாரத்துல இவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். என்னுடைய கேள்வி, இவ்வளோ நான் மேல சொல்லி கொண்டு வந்தேன், கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் என்று. எந்த இடத்துல கர்த்தர் தம்மை ஒரு கன்றுக்குட்டியாக காட்டியிருக்கிறார்? எதற்காக இவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்க வேண்டும், வார்ப்பிக்க வேண்டும்? கர்த்தர் தம்முடைய நாமத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்? மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, சிவந்த சம்பந்தத்தை பிரிக்கிறதுனால, நியாயப்பிரமாணங்களை சீனாய் மலையில கொடுக்கறதுனால, மன்னாவை கொடுக்கறதுனால, தண்ணீரை கொடுக்கறதுனால, இறைச்சியை கொடுக்கறதுனால, எகிப்தியரை 10 வாதினால் அடிக்கிறதுனால, மேல கர்த்தர் அற்புதவனமாக இவ்விதமாய் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். எந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய நாமத்தை ஒரு கன்றுக்குட்டி போல காட்சியை கொடுத்ததுனால இவர்கள் கன்றுக்குட்டியை வார்ப்பிக்க வேண்டும்? எங்கன்னா அப்படி கொடுத்தாரா கர்த்தர்? அப்ப எதற்காக கன்றுக்குட்டி வந்தது? ஆரோன் பண்ணானா? ஒட்டுமொத்த அவங்க காதுல இருக்கிறதும் கழுத்துல இருக்கிறதும் தங்கத்தை கொண்டு வந்து அத்தை உருக்கி கன்றுக்குட்டி பண்ணும்பொழுது ஆரோன் சொல்றேன், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றேன் மோசே கிட்ட. எம்மையில ஒரு தப்பும் இல்லை. கர்த்தர் எங்கன்னா கன்றுக்குட்டி போல தன்னை காண்பித்து இருக்கிறாரா? புதிய ஏற்பாடுல வேணும்னாக்கா கர்த்தரை ஆண்டவராகிய இயேசுநாதரை எப்படி சித்தரிக்குது வேத வாக்கியம்? தேவாட்டுக்குட்டி. எந்த இடத்துல கன்றுக்குட்டியை போல கர்த்தர் இவங்களுக்கு காட்சி கொடுத்தார்? இவர்கள் கன்றுக்குட்டியை செய்தார்கள். கன்றுக்குட்டியை பண்ணது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடி பலிபீடத்தையும் காட்டுறான் ஆரோன். இது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கணும். இவ 17 வாசிக்குவோம். 17 தான் ஒரு பெரிய கிரிப்டி அடங்கி இருக்கிறது. 17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள்.
ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அங்க என்ன கவனிச்சிங்களா? 17 கவனித்தீர்களா? அவர்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகமாகிய எகிப்திற்கு ஜனங்கள் யூதர்கள் பின்திரும்பி போறாங்களா? யூட்டன் போட்டுன்னு போறதுக்கு முன்னாடி தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தினதாக சொல்லப்படுது. வசனம் 17. நாங்க நிறுத்திட்டேன். யார் அவன்? எகிப்திலிருந்து வெளியே வந்த யூதர்கள் எந்த இடத்துல தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி மறுபடியும் எகிப்துக்கு போகத்தக்கதாக அவர்கள் உடன்பட்டார்கள்? இவங்களுடைய தலைவன் யார்? யூதருடைய தலைவர் யார்? மோசே. 40 வயதுல நான் தான் உங்களுடைய தலைவன், உங்களை விடுவிக்கிற ஒரு டெலிவரர் என்பதான ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கத்தக்கதாக எகிப்தில ஒருவனை கொன்று போட்டான். மோசே ஞாபகம் இருக்குதா? ஜனங்களும் யூதர்களும் ஏத்துக்கவில்லை. மாறாக பார்வோனுக்கு செய்தி போயிட்டு பார்வோன் இன்னும் கொல்லும்படியாக முயற்சி செய்தபடியால் தான் அவன் ஓடுறா. அப்படி ஓடி போயிட்டு இன்னொரு 40 வருஷம் அவர் வனாந்தரத்துல தன்னோட குடும்பமாய் வாழ்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் சந்தித்து மறுபடியும் அனுப்புகிறார். யார? மோசையை. இந்த யூதர்கள் மறுபடியும் இவர்கள் எகிப்துக்கு திரும்புறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த யூதர்கள் மறுபடியும் எகிப்திற்கு திரும்பத்தக்கதாக தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள். தலைவனை ஒருத்தனை ஏற்படுத்தணும்னாக்கா இருக்கிற தலைவனும் இல்லாம ஆக்கணும். இருக்கிற தலைவர் யார்? அப்போ மோசே. மோசையுடைய தலைமை தாங்குதல் என்ன? கானானுக்கு கொண்டு போக வேண்டும். இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தலைவன் யாரு? எகிப்துக்கு கொண்டு போகிற தலைவன். அப்படிதான் வந்துச்சு. இப்போ நீங்க கவனிக்கிறோம் 17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். அப்போ யூதர்களுக்குள்ளே எகிப்துக்கு கொண்டு போகிற ஒரு தலைவன் இருந்திருக்கிறான். புரிஞ்சுதான்? மோசேயுடைய முதல் பையன் பேர் என்ன? 2:21-22. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். 22 கவனிங்கள். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருந்தேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். என்ன பேர் வச்சாரு? கெர்சோம் என்று பெயரிட்டான். என்ன அதுக்கு அர்த்தம்? அந்நிய தேசத்தில் பரதேசியாய். இவர் எந்த தேசத்தை பத்தி பேசுறாரு? அந்நிய தேசத்தில். இவர் இருக்கிறது அந்நிய தேசம்தான். அப்ப இவருடைய சொந்த தேசம் எது? இதெல்லாம் மிஸ் பண்றேன் நான் யாத்ராகமத்தை பத்தி பேசும்பொழுது. அந்நிய தேசத்தில் இதே பேர் தான் மோசே வைக்கிறாரு. யோசேப்பு வைக்கிறாரு தன்னுடைய பசங்களுக்கு. ஞாபகம் இருக்குதா? என் தாய் வீட்டாரை மறுக்க செய்தார் கர்த்தர் என்று சொல்லி பேர் வைக்கிறாரு. கெர்சோம் என்பதான பேர் மோசே தன்னுடைய முதல் பையனுக்கு வைக்கும் பொழுது எதை மனசுக்குள்ள வச்சுன்னு பண்றாரு? அது அல்லது இவருடைய சொந்த ஊர் எது? இவர் இருக்கிறது அந்நிய தேசம் தான். இவர் இருக்கிறது அந்நிய தேசம். ஆனால் இவருடைய சொந்த தேசம் எது? ஈஜிப்டா? மோசையோட சொந்த தேசம் எது? எங்க பிறந்து வளர்ந்தாரு? ஈஜிப்ட்லையா? ஈஜிப்டில் அவர் பொருந்து வந்திருந்தாலே அவர் தன்னுடைய சொந்த தேசம் என்று ஈஜிப்ட் என்று சொல்லுகிறார். அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுனாக்கா நீங்கள் எபிரேய ஆசாரியர் 11 அதிகாரத்துக்கு போக வேண்டும். மோசே உடைய சொந்த நகரம், சொந்த ஊர், சொந்த தேசம் எதுன்னு தெரியணும்னாக்கா ஏதோ 3 அதிகாரத்தில் கர்த்தர் மோசைக்கு பற்றி எரிகிற அந்த ஒரு செடியிலேருந்து காட்சி அழிச்சதுனால மோசைக்கு அப்போதான் கர்த்தரை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. அது ஏன்னா கர்த்தர் அப்படிதான் வெளிப்படுத்தான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் என்னுடைய பூர்வ பிதாக்களாகிய தேவன் நான் என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், இப்பொழுது வா நான் உன்னை மறுபடியும் அங்கே அனுப்புறேன்றார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது மோசைக்கு ஏதோ அப்போ தான் கர்த்தரை பற்றி அறிவு உண்டாயிருக்கிறதாக நாம் பாவித்துக் கொள்கிறோம். ஆனால் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேஃபான் மோசையை பற்றி அப்படி பேசல. எபிரேய ஆசாரியர் 11 அதிகாரத்திலும் மோசையை பற்றி எபிரேய ஆசாரியர் அப்படி பேசல. ஏன்னா அங்கே ரொம்ப விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு மறைவாக இருக்கிறது. அப்போ மோசே அது அங்கே நிறுத்த விரும்புகிறேன், அது அதுக்கப்புறம் சொல்ல விரும்பவில்லை. மோசே ஜனங்களை கொண்டு போகிறது கானான் தேசத்துக்கு. ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போக மனம் இல்லாமல் அவர்கள் திரும்புறது எங்க? எகிப்துக்கு. அந்த எகிப்துக்கு நடத்துகிற ஒரு தலைவன் தேவை. யார் அவன்? இந்த கல்பிரேட் இந்த கூட்டத்தில் எங்கே இருக்கிறான்? ஓகே, கொஞ்சம் கெஸ் பண்ணி நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் மீதி சொல்ல ட்ரை பண்ணுறேன், அப்புறம் உங்களுக்கு புரிதா பார்க்கலாம். இந்த ஒருத்தன் யாராக இருக்க வாய்ப்பு உண்டு? ஏன்னா இந்த விஷயம் சொன்ன பிறகுதான் 18ல் கன்றுக்குட்டி சில சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் மேலே சொல்ல போகிற சம்பவம் என்ன ஆகமும் 14ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நடந்து கன்றுக்குட்டியை செஞ்சிருந்து, ஆனால் கன்றுக்குட்டி செஞ்ச சம்பவத்தை ஃபர்ஸ்ட் சொல்லாமல் 2வது சொல்லப்படுது, ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது ஒரு தலைவனை உண்டாக்கினார்கள் என்று. அப்போ அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கத்தக்கதாக ஆலோசனை ஜனங்களுக்கு கொடுத்தது யாரா இருக்கணும்? தான் புரியுதா? இது எனக்கு புரிஞ்ச விஷயம் இல்லைங்க, லேவியருக்கு அப்போ புரிஞ்சிருக்குது, அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குது.
இந்த ஒரு வெளிப்பாட்டை வச்சு தான் சன்பல்லா டோபியா என்பதான ஆட்கள் எப்படிப்பட்டோன்றது வந்து நெகேமியாக்கு ஒரு கிரிப்பு கிடையாது சத்தியத்தை வச்சு. இதை வச்சு தான் சீர்திருத்துறாரு ஜனங்களை. யார் அந்த லீடர்ஸ் எல்லாம்? யாரு அந்த தலைவர்களா? யாரு? ஏன் அந்த தலைவரை நெகேமியா உள்ள சேர்க்கவில்லைன்றது வந்து அப்போதான் யூதர்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறாரு. யார் இந்த தலைவன்? என்ன ஐடியா இருக்குதா? என்ன ஆகுமோ 14 அதிகாரம் கொஞ்சம் கவனிங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பார்க்கலாம் நீங்க சொல்றீங்களான்ட்டு. ஆனா அடிநந்து இது யாரா இருக்கலான்றது நான் கெஸ் பண்ணிவிட சொல்ல எனக்கு மனம் இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க பார்க்கலாம். 13 அதிகாரத்தை தான் 12 வேவுக்காரர் அனுப்புறாரு. யாரு? மோசே. எங்க? கானான் தேசத்துக்கு 12 வேவுக்காரர் அனுப்பும் பொழுது 10 பேர் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? 13 அதிகாரம் வசனம் 33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சகரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரவ செய்தார்கள். யார் சொல்றது இது? 12 பேர் போனாங்க. திரும்ப அதில் 10 பேர் சொல்ற வார்த்தை அங்க ராட்சசர்கள். அது வந்து நான் அர்த்தம் இது வரேன். சீஹோன் ஓக் என்பதான ராஜாக்களை கொன்று போட்ட சம்பவத்தை 9ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்றாங்க. அவங்க யாருன்றது காண்பிக்கிறேன். இவங்க யாரா? மெய்யாகவே ராட்சசர்கள். அவங்க பார்வைக்கு இவங்க எப்படி இருந்தாங்களா? வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பார்வைக்கு எவ்வளவு பேர் வெட்டுக்கிளி இங்க பாப்பீங்க? கிராஸ் ஹாப்பர்ஸ், நாட் லோக்கஸ். அது வித்தியாசம். சின்ன வெட்டுக்கிளியும் வருது, பெரிய வெட்டுக்கிளியும் வருது. பச்சை கலர் பெரிய வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சையில விடாம சாப்பிட்றோம். அதுதான் கர்த்தர் அமைச்சிருந்து எகிப்திலையும். அது 2-3 கைண்ட் இருக்குது. இங்கே சொல்ல போறது வந்து வெட்டிக்கிளினாக்கா கொஞ்சம் பெரிய வெட்டுக்கிளி. இவர்கள் வந்து அந்த ராட்சசர்களுக்கு முன்பதாக வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்களாம். அப்போ அவர்கள் எப்படி இருந்திருக்கணும் பார்வைக்கு? அப்போ எதற்காக கர்த்தர் கானான் தேசத்தை அழிச்சாரு? கானான் தேசத்தில் இருக்கிற ஆட்களை எதற்காக அழிச்சாரு? அது அடுத்த முறை நாம் பார்க்கலாம். ரைட்? ஸோ செய்தி கொண்டு செய்தி கவனிங்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சகரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரவ செய்தார்கள். இது நல்ல செய்தியா துர்செய்தியா? சொல்லிந்து உண்மையா பொய்யா? 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. அதை குறிப்பிட்ட இடத்துல வந்து ராட்சசர்களை இவங்க பார்த்தாங்க. அவங்க பார்வைக்கு இவர்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தார்களாம். ஆனா அந்த செய்தியை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளாக பரப்பும் பொழுது கர்த்தரோட வார்த்தை சொல்லப்படுது, அது துர்செய்தின்னு. அது துர்செய்தியா நற்செய்தியா? செய்தி துர்செய்தியா நற்செய்தியோ? பொய்யா உண்மையா சொல்லிந்து இந்த செய்தி வந்துச்சு. ஆனா 2 பேர் அதை சொல்ல. யாரு? காலேபும் யோசுவா. அதனால தான் அவங்க 2 பேர் கானான் தேசத்துக்கு போயிருந்துன்னு சொல்றதுக்கான ரீசனே தான். ஓகே, இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா மற்றவங்க யாருமே போல. ஏன்? மற்றவங்க எல்லாருக்கும் யார் தேவை? மற்றவங்க எல்லாருக்கும் யார் தேவை? எகிப்துக்கு கொண்டு போகிற தலைவன். இந்த 2 பேருக்கு மாத்திரம்தான் மோசே தலைவன் விரும்பிந்து. கான்டெக்ட் புரியுதுங்களா? அந்த 2 பேர் ஒண்டி தான் மோசே வந்து ஜனங்க. இப்ப கீழே வாசிக்கிறேன். எல்லாரும் செத்தான்ற வார்த்தை கர்த்தர் வந்து எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்து 20 வருஷம் தாண்டி இருக்கீங்க நீங்க சம்பவம் நடக்கும் பொழுது. அதுக்கப்புறம் வனாந்திரத்துல பிறந்த பசங்க தான் உள்ள போயிருந்து எகிப்திலிருந்து வந்த ஆட்களை வந்து எல்லாரும் செத்து போனார்கள். 2 போனாங்க. அது காலேபும் யோசுவா. அதற்கு அந்த 2 பேர் போவதற்கான காரணம், எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்களில் 2 பேர் மாத்திரம்தான் கானான் தேசம் வரைக்கும் தங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினது மோசையை. மற்ற எல்லா ஆட்களும் எகிப்திற்கு கொண்டு போற ஒரு தலைவன் என்று விரும்பினார்கள். 14:1. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எதற்காக கூக்குரலிட்டு அழுறாங்க இவங்க? அந்த மேல வந்த செய்தி, ராட்சசர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னாங்களே, அந்த மோசமான செய்தியை வைத்து இவர் எல்லோரும் அழுவ புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். அந்த செய்தி அவங்களை அழுகைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. கீழே கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் தான் நாம் வாசிக்கிறது எங்க? நெகேமியா 9ஆம் அதிகார வசனம் 17. ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், அவனை புச்சி நம்ம மறுபடியும் எகிப்துக்கு போகலாம் வாங்க என்று ஜனங்கள் எல்லாரும் அழுகையோடு கூட புலம்பி அந்த ஒரு திட்டத்திற்குள்ளாக போகிறார்கள். ஜனங்க மைண்டெல்லாம் அப்படி செட் ஆயிடுது, போயிடலாம் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் கர்த்தர் இவர்களை கானான் தேசத்துக்குள்ள கால் வைக்க விடவில்லை. கர்த்தர் இவங்க எல்லோரையும் வனாந்திரத்தில் சங்கரித்தும் போட்டார். அது கீழே தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த தலைவன் யார்?
என்ன கேட்டீங்கன்னாக்கா என்னோட சின்ன கெஸ் அவன் தான் 9ஆம் அதிகாரம் வசனம் 17 நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 18 பார்க்கும் பொழுது அந்த கன்றுக்குட்டியை ஏற்படுத்துவதற்கு திட்டத்தை கொடுத்துருக்க வேண்டும். அந்த 32வது இடத்துல 3000 பேர் செத்து போறாங்க. மோசே கொல்ல சொல்றாரு 3000 பேர், அந்த கன்றுக்குட்டியை பற்றி கொண்டவர்கள். அந்த 3000 பேர்ல இந்த தலைவனோட சொல்லப்படுற கொல்லப்படல. அவனு தான் அவர்கள் தலைவனாக்கி எகிப்துக்கு கொண்டு போவதற்காக நியமிக்க முயற்சி செய்கிறார்கள். அங்கே மறுபடியும் கர்த்தர் வானத்திலிருந்து, அதாவது எப்படி கொண்டு போகணுன்ட்டு மோசையும் ஆரோனையும் கல்லிருந்து கொண்டுட்டு சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தலைவனை ஏற்படுத்தி அவன் நம்மளை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். கர்த்தர் உடனே அவருடைய கூடாரத்துக்கிட்ட அக்கினி போல மகிமையை வெளிப்படுத்தினாலும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. கர்த்தர் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சம்பவம் நீங்கள் கீழே வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். கேள்வியை இவன் யார் அதை பற்றி எங்கன்னா மோசே பேசியிருக்கிறாரா? தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். அங்க பார்த்தா ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். யார் அந்த தலைவன்? அவர்கள் கன்றுக்குட்டி ஏற்படுத்தி கர்த்தர் வெளிப்படுத்தாத பெயரை கன்றுக்குட்டி கொண்டு வந்தார்கள். கன்றுக்குட்டி உண்டாக்கிட்டு சொன்ன வார்த்தை என்ன? எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான். இது யாருடைய ஸ்லோகன்? இது யார் கொடுத்த பேர்? இது அந்த தலைவன். அவன் தான் மறைஞ்சிருக்கிறான் இந்த இடத்துல. அந்த தலைவன் தான் இந்த வார்த்தையை சொன்னது. எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று கன்றுக்குட்டியை காண்பித்தான். அப்பதான் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள், ஆட எழும்பினார்கள். இந்த ஒட்டுமொத்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்றது யாரு? இந்த ஆர்கெஸ்ட்ராவை நடத்துறது யாரு? தட் பர்சன், நாட் ஈவன் ஆரன் கூட இல்லை, அவன் தான் நடத்திட்டு இருக்கிறான். உங்க மைண்ட்ல போதா யார் அவன்ட்டு? ஆனா அவன் எங்கேயோ ஒரு இடத்துல செத்துறான். ஏன்னா கானான் தேசத்துக்கு போய் இந்த 2 பேர் தான் எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்களில், யோசுவாவும் காலேபும். மோசே கூட போல. அதனால எகிப்திலேருந்து இவனும் வெளியே வந்திருக்கப்படியே அந்த தலைவனும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ செத்துருக்கிறான் அவன். அட்லீஸ்ட் அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எங்கே செத்துருப்பான்ட்டு? அந்த தலைவன் யாருன்றத நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ டேஞ்சரஸ் பர்சன். ஆனால் அந்த தலைவனை நான் இப்போ புதிய ஏற்பாடுக்கு யாருக்கு திரும்ப ஒப்பிட்டு சொல்கிறேன்? எனக்கு பிடிச்சி நான் இது என்னுடைய அப்ளிகேஷன், நான் எனக்கு எடுத்துருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு தேவைனாங்க நீங்கள் எடுத்து நான் விட்டுடலாம். மறுபடியும் எகிப்துக்கு ரொம்ப தெளிவாய் கொண்டு போகிற அந்த தலைவனை இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நான் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்த சரீரத்தை தான் சொல்லுவேன். என்னதான் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவ போல மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாக இருந்தாலும், கிறிஸ்துவ நேசிக்கிறவனாக இருந்தாலும், இந்த சரீரம் மறுபடியும் என்னை பின்னாடி தான் கொண்டு போகுது என் பழைய வாழ்க்கைக்கு. இந்த சரீரத்தில் அடங்கிய இச்சைகள் என்னை மறுபடியும் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நேராக தான் கொண்டு போகிறது. கீழே போகும் பொழுது பரிசுத்தமுள்ள ஆவியனரை பற்றி பேசுவார். அதை கூட்ட மக்கள் பேசுவான். பரிசுத்தமுள்ள ஆவியானவரை கொண்டு நீர் தெளிவாய் வழிநடத்தினீர். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நடத்தாவிட்டால் இந்த சரீரம் உங்களுக்கும் எனக்கும் அடங்காது. மறுபடியும் பழையசுக்கு தான் போவோம், பழைய குடிக்கு தான் போவோம், பழைய வேசித்தனத்துக்கு தான் போவோம். பழைய குடி போதை எந்தெந்த சாக்கடையெல்லாம் செஞ்சோமோ அவைகளை செய்வதற்கு இந்த சரீரம் மறுபடியும் நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நேராக தான் இழுத்துன்னு போவோம். அது இழுத்துன்னு போயிட்டு அதுவும் கர்த்தர் படைத்த ஒரு படைப்பு தான் என்று சொல்லி கன்றுக்குட்டியை பார்த்து எப்படி இவர்கள் நம்மை வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று சொன்னார்களோ அதே போலதான் நாமும் இந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் செஞ்சு கொடுக்குற பேர் என்ன? கர்த்தர் எனக்காக படைத்தது, இது நான் அனுபவிக்கும்படியாக படைத்த காரியம் தான் இது. நாம தாறுமாறாக தலைகளாக நல்லதான காரியங்களை தலைகளாக பண்ணி கெட்டதை அனுபவித்து அதுல கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. சத்தியமுள்ள ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தினால் ஒழிய நம்மை கண்டிப்பாக இந்த மாமிசத்தில் அடங்கியிருக்கிற இச்சையின் காரியங்கள் மறுபடியும் நம்மை பின்னாடிதான் கொண்டு போகும். அப்படி பின்னாடி கொண்டு போகும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேராதபடிக்கு வனாந்திரத்தில் அவர்கள் செத்து எப்படி காகாய்களும் ஓநாய்க்களும் காட்டு தேலும் அங்கே இருக்க ஒட்டுமொத்த பறவைகளும் சாப்பிட்டதோ அதே போல நீங்களும் நானும் பரத்திற்கு போகாதபடிக்கு மாம்சத்தின்படி பின் திரும்பி போனால் அழுகையும் கண்ணீரும் நிறைந்த பாதாளத்துக்கு தான் நாம் போய் சேர வேண்டியதாக இருக்கும். ஆகையால் கர்த்தர் வெளிப்படுத்தாத எத்தையை நீங்க எடுத்து கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்று கர்த்தருடைய பெயரை கர்த்தர் அருளாததற்கு நீங்கள் அருளக்கூடாது. நம்முடைய தேவன் அவ்விதமாக தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தவில்லை. வேசியின் காட்சிகளை பார்த்து அதில் கிடைக்கிற இன்பத்தை அனுபவித்து அது கர்த்தருக்கு சொல்லலாமா? கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று. குடி போதையை வாங்கி குடிச்சிட்டு ஓய்ந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல மருந்து இது என்று சொல்லி அதில் கர்த்தர் நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் எடுத்து பயன்படுத்தலாமா? எப்போ அவர்கள் கன்றுக்குட்டி உண்டாக்குனாங்களோ 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு சொல்ற வார்த்தை கீழே இறங்கி போ. ஆனால் கர்த்தர் எங்கே திரும்ப முடிச்சாருங்க? 31ஆம் அதிகாரத்தில் புரியாத புதிய இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அங்கே அழகாக பேசி முடிக்குவார். இன்னும் தொடர்வாரான்ற பாயிண்ட் இருக்கும். சக்குன்னு பார்த்தா 32ஆம் அதிகாரத்தை வந்துடும்.
31 கடைசி நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாளை பத்தி பேசுவார். அந்த ஓய்வு நாளை குறித்து தானே அர்த்தத்தை அங்கதான் கர்த்தர் ரொம்ப டீட்டெயிலா மோசே கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்லுவாரு அவருடைய ஓய்வு நாளை பத்தி 31 அதிகாரத்துல. சரி, கீழே ஏதோ போறாரு எங்கேயோ கொண்டு போறாரு, அதுல எங்கன்னா கிறிஸ்து அடங்குறாருன்றது பாக்குறதுக்குள்ள 32ல இவனுடைய சம்பவத்தை வந்து தேவாவினர் பிரத்யட்சப்படுத்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மறுபடியும் ஏற்கனவே எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்க்கும் பொழுது, நீ கீழே இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன்னுடைய ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆனா பாவம் யோசுவாக்கு புரியல. யோசுவா எங்கேயோ அந்த மலையில எங்கேயோ ஒரு ஓரமா நின்று இருக்கிறாரு. மோசே நடந்து வந்துங்கிறாரு. யோசுவாக்கு பயங்கரமா சத்தம் கேட்குது. அப்புறம் யோசுவா சொல்ற வார்த்தை மோசைக்கு அநேகமா பாளையத்துல வந்து பயங்கரமா யுத்தம் என்கிற மாதிரி தெரியுதுன்னு மோசே சொல்றாரு. அந்த சத்தம் உனக்கு யுத்த சத்தம் மாதிரியே கேட்குது. அது ஜெயத்தின் துணியும் அல்ல, தோல்வியின் துணியும் அல்ல. நான் என் காதுல அது கேட்கும் பொழுது எனக்கு எப்படி படுதுன்னா, பாடல்கள். அது இதே பாடல்கள் எகிப்தியரை கடல்ல போட்டு கொன்றவருக்கு மோசே, ஆரோன், முக்கியமாக ஒட்டுமொத்த ஸ்திரீகளையும் பாடலுக்குள்ளாக நடத்தினது மிரியம், மோசேவுடைய சகோதரி, தீர்க்கதரிசின்ற அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க அங்கதான் பாடினாங்க, கர்த்தருக்கான பாடல் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 32 அதிகாரத்துல இன்னொரு பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட்டு பாடின விசுவாசிகளை இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு அப்படியே அவிசுவாசிகளா மாறலாம். நாளைக்கு அதே வாயில கெட்ட வார்த்தை பேசலாம், நாளைக்கு அதே கண்ணில் கெட்ட காட்சிகளை பார்க்கலாம், நாளைக்கு இதே உடலை வச்சு நாளைக்கு பற்பல பொல்லாத காரியங்கள் நீங்களும் கண்டிப்பா செய்யலாம். இன்றைக்கு எப்படி உனக்கு சத்தியமுள்ள ஆவினவர், சத்தியமுள்ள வார்த்தை தேவைப்பட்டதோ அதே போலதான் நாளைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சத்தியமுள்ள ஆவினோட தேவை, சத்தியமுள்ள வார்த்தை தேவை, ஜெபம் தேவை. அதான் இன்னைக்கு நான் ஜெயிச்சதுனால நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு தப்பான மனக்கணக்கு நீங்கள் நானும் போடக்கூடாது. இதே ஜனங்கள் 15 அதிகாரத்துல பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தினார்கள். 32 அதிகாரத்துல வேற பாட்டு. அந்த மீனிங் என்னன்றது மோசைக்கே தெரியல, ஆனா பாடினார்கள். சம்திங் வல்கர் மீனிங் உள்ள பாடல் அது, அசுத்தம் உள்ள பாடல் அது. சோ யார் அந்த தலைவன்? எகிப்துக்கு கொண்டு போறதுக்காக அவர்கள் ஒரு தலைவனை நியமித்தார்களே, அது யாரா இருக்கலாம்? நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஆனால் அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். என்ன அந்த எக்ஸாம்பிள்னாக்கா, 10ஆம் அதிகாரம் நீங்கள் லேவியர் புத்தகம் வாசிக்கும் பொழுது ஆரோனுடைய பசங்க கர்த்தர் சொல்லாத தூபத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வானத்திலிருந்து அக்கினி வருது, அவங்களோட சுட்டு வச்சது ஞாபகம் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேங்க. அப்படியா அது போலவே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஆகிக்குது. இந்த தலைவன் யாருன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு மோசே சொன்னா, மோசேவுடைய தூபம் போல தான் கர்த்தர் ஏற்றுக்க வரா, எங்க தூபத்தை ஏற்றுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஆரோனுடைய பசங்க, ஆசாரி கூட்டத்தில் வந்த பசங்க கர்த்தர் இப்படிதான் பண்ணு சொல்லி இருக்கிறாரு. இவர்கள் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், வினோதமான ஒரு தூபத்தை அக்கினியை காட்டுறாங்க கர்த்தருக்கு. வானத்துல அக்கினி வந்து இவங்களும் சுட்டரிச்சிடுது. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சம்பவம் இருக்குது. நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஆராயலைனாக்கா பரத்துக்கு போற வரைக்கும் கிடையாது. அதனால நீங்களும் ஆராய்ஞ்சு அது அர்த்தத்தை சொல்லுங்கள். ஆனால் கர்த்தரை பாவமான காரியத்தை செய்து இது எனக்கு கர்த்தர் இதை நடப்பிச்சு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு மாத்திரம் தப்பான மனக்கண்ணுக்கு நீங்கள் நானும் போடக்கூடாது. அவர்கள் கன்றுக்குட்டி ஏற்படுத்திட்டு இதான் நம்ம எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று சொன்னாங்க தெரியுமா? எங்குமே கர்த்தர் கன்றுக்குட்டியை போல வெளிப்படுத்தவே இல்லை. சில பேர் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ராஜாக்கள் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, நாங்களும் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு கேட்டா, தாவீது பண்ணலையா, சாலமோன் பண்ணலையா, ஆபிரகாம் பண்ணலையா, யாக்கோபு பண்ணலையா, வேதத்துக்கு அது அப்படி சொல்லிட்டு அதை நம்ம நியாயப்படுத்தலாமா? கர்த்தர் அவங்களுடைய திருமணங்களையும் மனைவிமார்களையும் வைப்பாட்டிகளையும் பிள்ளைகளையும் சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நான் அதை செய்யணுன்றதுக்காகவா அல்லது செய்யக்கூடாதுன்றதுக்காகவா? அதுக்கு அர்த்தம் தெரியும்னாக்கா அந்த சத்தியத்தை கொடுத்த ஆண்டவரை தான் கேட்கணும். இப்போ அதை பற்றி பேச நேரமில்லை. ஆகையால் நாம் செய்கிற பாவமான காரியத்துக்கு கர்த்தரை நீங்கள் இழுக்கக்கூடாது. அட்டஸ்டேட் பண்ணுவதற்கு, அதை நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு கர்த்தருடைய நாமத்தை இழுக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு அவருடைய நாமத்தை வேற வேற விதத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எடுத்து தான் அவருடைய நாமத்தை நாம் அறிந்து அவருக்கு ஆராதனை எடுக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தை எடுக்க வேண்டும். அப்படிதான் அவரை அறிய வேண்டும். தப்பான நோக்கத்தில் பார்த்துக்கின்னு தப்பான பாவங்களை செஞ்சுன்னு கர்த்தரை அறிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அது உங்களுக்கும் எனக்கும் ஆபத்தில் போய் முடியும்.